ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காயும் அதாவது பச்சை தட்டைப்பயிறு வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 2, பூண்டு ஒரு 3 பல், தக்காளி 3, சோம்பு, கிராம்பு, பட்டை, கொத்தமல்லி, கடலை ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி ஒரு சிறிதளவு எடுத்துக்கலாம். வாங்க இவங்களெல்லாம் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இவங்க கூட வந்து இப்போ மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். ஏற்கனவே தேங்காயும் களியும் வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு அதை கொஞ்சம் அரைச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகணும். கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் தட்டைப்பயிறு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தட்டைப்பயிறு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க கூட வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெயிட் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு வதங்கியாச்சு. இந்தளவுக்கு வதங்கிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இவங்க கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இவங்க கூட வந்து 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களோட கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். வெயிட் பண்ணுங்கள். நல்லா 10 நிமிஷம் கொதித்து காயும் வெந்து வந்துடும். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையான பீர்க்கங்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.